பிரித்திகபூமி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறியவர்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்குமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருவிழான்னே சொல்லலாம். கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது பொங்கல் தாங்க. அதாவது தை திருநாள்னு சொல்லுவாங்க. அறுவடை காலம் வந்துட்டாலே சூரிய பகவானுக்கும் மற்றும் நமக்காக உழைக்கக்கூடிய அந்த உழவர்களுக்கும் மாடுகளுக்கும் அந்த அறுவடை காலத்தில் உதவியாக இருந்த சூரிய பகவான், அதாவது சூரியன் இல்லைன்னா, அவருடைய வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால் அவருக்கு நன்றி தெரிவிக்கிற விதத்தில், உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதத்தில், அறுவடை காலத்தில் அந்த பயிர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிற விதத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு கொண்டாட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் திருநாளுங்க. அந்த பொங்கல் திருநாள் என்னைக்கு வருது, அது என்னன்னைக்கு நல்ல நேரம் இருக்குது, தவிர்க்க வேண்டிய நேரங்கள் என்னென்ன அப்படிங்கிற முழு தகவல் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். எல்லாருமே வேறு வேறு ஊரில் இருப்பாங்க. இந்த ஒரு விசேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே, இந்த ஒரு திருவிழா அப்படின்னு இது வந்து ஒரு திருவிழான்னு தான் நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் கொண்டாடக்கூடியதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இந்த பொங்கல் கொண்டாட்டம் தாங்க. சூரிய பொங்கலில் போகி பண்டிகையில் ஆரம்பித்து சூரிய பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்னு இப்படி நம்ம 4 நாட்கள் திருவிழாவாகவே நம்ம கொண்டாடிக்கிட்டே இருப்போம். அது தமிழர்களுக்கே உரிய நாள், உரிய விழான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இந்த பொங்கல் தை திருநாள் தாங்க. பொங்கலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எங்கெங்கேயோ ஆங்காங்கே இருப்பாங்க. நம்ம நியூஸில் டிவியில் எல்லாமே பார்த்துருப்போம். அதை பார்க்குறப்ப நமக்கே ஒரு நம்ம ஊருக்கு போகிறதுக்கான ஒரு காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது முக்கிய காரணம். தீபாவளிக்கு கூட நிறைய பேர் போக மாட்டாங்க. ஆனால் இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலுமே சரி அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. உறவினர்களாக நண்பர்களாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இந்த பொங்கல் கொண்டாட்டம் தாங்க. இதை எப்படி வந்து வழிமுறை பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ சூரிய பொங்கலாக இருக்கிற பட்சத்தில் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சர்க்கரை பொங்கல் மட்டும் வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கலோடு வெண்பொங்கலும் வைப்பாங்க. அதாவது இனிப்பும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு இல்லாமலும் ரெண்டுமே வந்து செய்வாங்க. சரிங்களா? அதற்கு வந்து மஞ்சள், நல்ல விரலி மஞ்சள் இருக்குது இல்லைங்களா? அந்த விரலி மஞ்சள் செடியெல்லாம் கட்டிட்டு அதற்கு பிறகு கரும்பை வந்து 2 சைடும் தோகைக்கு வச்சுட்டு அந்த பொங்கல் வர்றப்போ உற்சாகமாக எல்லாருமே கொண்டாடுவாங்க. அதே போல் மாட்டுப்பொங்கல் ஒரு சிலர் காலை நேரத்தில் வைப்பாங்க. ஒரு சிலர் கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வச்சுட்டு மாலை நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தொழுகை இருக்கும் இல்லைங்களா? அந்த மாட்டு தொழுகையில் இருந்து மாட்டை அவிழ்த்து விட்டு இரவு நேரத்தில் அதை ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாகவே சுற்ற விட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். நகர்ப்புறங்களில் ஒரு சிலர் மாட்டுப்பொங்கல் வைப்பாங்க, ஒரு சிலர் வைக்க மாட்டாங்க. சூரியன் பொங்கலும் காணும் பொங்கலும் வைப்பாங்க. காணும் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா கன்னி பெண்கள் வந்து வச்சு ஒரு விழா மாதிரி கொண்டாடுவாங்க. அது வந்து காணும் பொங்கல். அது மட்டும் இல்லாமல் ஊரில் வந்து உழவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு, இது மாதிரி ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறம் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டி, பல்வேறு சிறிய குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிக்கிட்டு அந்த காணும் பொங்கல் மாதிரி சமுதாய பொங்கல், அதுக்கப்புறம் மகளிரெல்லாம் சேர்ந்து பலவிதமான பொங்கல்லாம் வச்சு கொண்டாடுவாங்க. அது காணும் பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுவாங்கங்க. சரிங்க, இதெல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் எப்போ வருது? நல்ல நேரம் தெரியாமல் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லணுன்னா நீங்கள் யமகண்டம், ராவு காலம், குளிகைன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு மீதி நல்ல நேரங்களில் நீங்கள் வைக்கலாங்க. அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். திங்கட்கிழமை என்னைக்கு எப்போ வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் இருக்குது, செவ்வாய்க்கிழமை என்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரிங்க, திங்கட்கிழமை அன்னைக்கு பார்ப்போங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு சூரிய பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம், அதாவது தை திருநாள் 1ஆம் தேதி வந்து வருது இல்லைங்களா? அது வந்து 5 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பமாயிருது. காலையில் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அதை விட்டிங்கன்னா 6:45 6:45 7:30 மணி வரைக்கும் இருக்குது. அதை தவிர்த்துட்டிங்கன்னா
9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் இருக்குங்க. அது போக மதிய டைமில் நீங்கள் சூரிய பொங்கல் வைக்கிறீங்கன்னா 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் இருக்குங்க. அது போக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் நல்ல நேரம்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும். இந்த நேரத்தை தவிர்த்துட்டிங்கன்னா 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும். காலையிலே இன்னொரு முகூர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்குமே இருக்குங்க. இந்த நேரத்தையும் நீங்கள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தவிர்த்துட்டீங்க அப்படின்னா 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்குமே நல்ல நேரம் இருக்குது. இந்த நேரம் ஒரு கிராமப்புறத்தில் வயல்வெளிகள், அதாவது தோட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் எப்போதுமே மாலை நேரங்களில் தான் வைப்பாங்க. அதுக்கு நல்ல நேரம்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4:30 மணியிலேருந்து 5:30 மணி வரைக்குமே இருக்குங்க. இந்த நேரத்துலேயும் உங்களால் வைக்க முடியல அப்படின்னா 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்குமே நீங்கள் மாட்டுப்பொங்கல் வைக்கலாங்க. சரிங்களா? அதற்கு பிறகு காணும் பொங்கல் இருக்குது இல்லைங்களா, காணும் பொங்கல் வந்து பெண்கள் எல்லாமே கொண்டாடுவீங்க. அப்போ வைக்கிறதுக்கு நல்ல நேரம் சொல்லி கேட்டிங்கன்னா காலை 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்குமே நல்ல நேரம் இருக்குங்க. நம்மை உறவினர்களோடும் நண்பர்களோடும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விழான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இது பொங்கல் கொண்டாட்டம் தாங்க. இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை அனைவரும் குடும்பத்தினரோடு, உறவினர்களோடு மற்றும் நண்பர்களோடு உற்சாகமாக கொண்டாடணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.